வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கரண்டியம்கையும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு உளுத்த மாவு எடுத்துக்குங்க. நான் இட்லி அரைக்கும் போது ஊற வச்ச உளுத்த மாவே எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு. அதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஊற வச்ச அவலை நீங்கள் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுலேருந்து தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சுங்க. இந்த உளுத்த மாவு அரிசி மாவு போட்டதில் அந்த அவலையும் ஊற வச்ச அவலை தண்ணியை பிழிஞ்சிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுங்க பொடியாக. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. இப்போ கொத்தமல்லி ஒரு பொடி போட்டுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா வரும். இப்போ பச்சை மிளகாய், ஒரு பெரிய பச்சை மிளகாய் துண்டு துண்டா கட் பண்ணி போட்டுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. அதுக்கு தேவையான சால்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பெப்பர் பவுடர் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் அதையும் போட்டு நல்லா கலந்துக்குங்க. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸா உருண்டையா பிடிச்சி சேமியால நல்லா பெரட்டி எடுத்து எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். இது புது வகையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சேமியா ரோஸ்டட் சேமியா, இது நல்ல ரோஸ்டட் சேமியாவை நல்லா கொஞ்சம் துண்டு துண்டா உடைச்சி வச்சிங்க. இப்போ நல்ல இந்த மாவை நல்லா உருண்டையா பிடிச்சி வறுத்த சேமியா இல்லைன்னா நீங்க சேமியாவை ரோஸ்ட் பண்ணீங்க. இது ரோஸ்டட் சேமியா தான் நான் வாங்கினது. இதுல இந்த மாதிரி சேமியாவை உருட்டி எடுத்து எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அவ்வளவுதாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரா புது வகையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செம டேஸ்டா இருந்தது. நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், நல்லா வந்தது. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. சூப்பரா சுவையான அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. நம்ம வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. தேங்க்யூ, பாய்.